என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் டூ பார்க்க போகிறோம். நீங்கள் யாருன்னு சொல்லுங்க நான் லோக்கி ஃப்ரம் லோக்கி யூனிவர்ஸ். நீங்கள் ஹாப்பி வேலி யூனிவர்ஸ். மைக்குக்கு பின்னாடி இருக்கேன்னா கரண். இப்போ விளாக்குள்ளே போகலாம் வாங்க. தண்ணி கேன் போட வந்திருக்காரு. தண்ணி கேன் போட வந்த வேண்டி அந்த பாட்டு ப்ரொமோஷன் நாங்கள் பண்ணல. ஏன்னா நாங்கள் இன்றைக்குமே ப்ரொமோஷன் பண்ணுற இந்த நிலைமைக்கு தான் உருவாகலை. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மனசு வச்சிங்கன்னா நீங்களாம் மனசு வச்சிங்கன்னா ஒரு 5 மில்லியன் 8 மில்லியன் போயிட்டு நம்ம ப்ரொமோஷன் வீடியோலாம் கண்டிப்பாக பண்ணுவோம். அடுத்து அப்படியே நம்ம விழாக்கு போவோம். நம்ம நல்ல விழா தான், கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல தண்ணி வசதி எல்லாம் வசதியும் நல்லா அருமையாக இருக்குது. அப்படியே வந்து இப்போ லவ் ஃபெயிலியரில் டிப்ரெஷனில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க 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 அப்படியே வாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா லைட் அடிங்க நண்பருக்கு. நண்பரை பார்த்தீங்கன்னா நண்பர் வந்து லவ் ஃபெயிலியரில் கொஞ்சம் ஒரு பேர் பிரசாந்த் டிப்ரெஷனில் இருக்காங்க. இப்போ அவர் பேர் வந்து மேனக பிரசாந்த். அவர் பேர் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்க. என்னாச்சு, டிப்ரெஷன்னால எல்லாத்துக்கும் வர்றது தானே. டிப்ரெஷன் தூக்கி போட்டு வாழ்கிறது தான் மனிதனின் வாழ்க்கை. அதுவும் ரைட்டு. அது இப்போ யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. என்னை மாதிரி ஜாலியாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே வந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு டூர் பார்த்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஒரு நல்ல ஒரு சிறிய வண்டி தான். நம்பர் பிளேட்டு ஜூம் பண்ணக்கூடாது, அது தப்பு. பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஒரு சேல்ஸ் கால் டாக்ஸி மாதிரி ஒரு சேல்ஸுக்கு இருக்குது. ஒரு 50 ரூபா முடிச்சுக்கலாம். 50 ரூபா. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஆல்ரவுண்டரு. கிரிக்கெட்டும் சரி, லைட் கம்மியாக இருக்கான். சரி, எல்லாத்தையும் பக்கமாக பண்ணக்கூடிய ஆள் தான். அண்ணா விளாகுக்கு வணக்கம் வைங்க. வணக்கம். என் பேர் நவீன். உங்களை பற்றி சொல்லுங்க லைட்டா. அதாவது எனக்கு சொல்றது பெருசாக ஒன்றும் கிடையாது. அவருக்கு 25 ஆனாப்புல 25 ஆச்சு. அதோட பெரிய மனுஷன் வராரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி வாங்க. அப்படி அந்த மாதிரிலேருந்து ஒரு ஐட்டம் இருக்கு. அந்த மாதிரிலேருந்து ஐட்டம் அப்படி லைட் போட்டுப்பாங்க. அப்படி அந்த மாதிரிலேருந்து ஒரு ஆளை இறக்கிருக்கோம். இவர் பேர் வந்து கௌசிக். டெல்லியில் இல்லை, இப்படி திரும்பி பாருங்க. வணக்கம் பாய். வணக்கம் டு விளாக்ஸ். வாங்க. வணக்கம். தேனியிலேருந்து மாப்பிள்ள. அந்தமான்லேருந்து தான் இப்போ நண்பர் சொன்னார். இல்லை அவர் ப்ராடு பேசுறாரு, நான் தெரியல. பார்த்தீங்கன்னா ப்ராடு பேசுகிறேன் போட்டு அவரே எப்பயுமே அண்ணனுக்கு தூக்குற விஷயம் தான் ரொம்ப பிடிக்கும். எதை அண்ணன் இந்த மாதிரி பாட்டில் வைக்க பழக்கப்பட்டவர். அவர் கொஞ்சம் நல்ல மனிதர் தான். நல்ல மனிதர், எல்லாத்தையும் நல்லா பண்ணக்கூடிய ஆள் தான். அப்படியே வந்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான முக்கியமான ஆளை நான் காட்டி ஆகணும். அவர் காட்டில் எனக்கு தூக்கமே வராதுன்னா பார்த்துக்கலாம். அப்படியே அவன் காட்டு அப்படியே என்ன காட்டுங்க. அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவர் இப்போ பிஸியாக இருக்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இல்லை 4-5 பொண்ணு மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அவரை நம்ம இன்டர்வியூ எடுப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா இவர் பொண்ணுங்களை தேடி பொண்ணுங்க வந்து இவரை தேடி வருதா இல்லை இவர் பொண்ணுங்களை தேடி போகிறாரா சத்தியமாக தெரியாது. ஆனால் அந்த பொண்ணுங்களாம் எப்படி தான் மேனேஜ் பண்ணுறாரு நமக்கு புரியாது. இப்போ கூட பாருங்கள் 4 பொண்ணுங்க. அது நம்ம ஜூம் பண்ண வேணாம். அது அவரோட ப்ரைவேட் மேட்ரு. அதை நம்ம ஜூம் பண்ணி எதுவும் பண்ண போகிறது. கொஞ்சம் அழகாக தான் இருப்பார். கொஞ்சம் பாருங்க, கோழி சுத்தணும். நல்லா முடி விட்டு நல்லா பண்ணக்கூடிய ஆள் தான். நம்ம டீமில் இது ஒரு மெயின் புள்ளி. புரியுதா? அப்படியே வந்தீங்கன்னா நம்ம டீமில் பெரிய கைனா நம்ம ஆள் தான். இந்த பெரிய கை கிடையாது, ஆனால் கொஞ்சம் பெருசுனா ஒரே பெருசு தான். பெருசு சரிங்களா? போட்டுட்டு அட்டுலியம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே 2 அது தப்பு. பாய்ஸ் ஹாஸ்டல்ல என்ன பண்ணலாமா? அப்படியே வாங்க, நம்ம ரூம் போவோம். அங்கே பார்க்கலாம். நம்ம ரூம் எப்பயுமே கொஞ்சம் நீட்டாக இருக்கக்கூடிய ரூம் தான். இன்னைக்கு நீட்டாக இருக்கான்னு நமக்கு தெரியாது. நீங்கள் எந்த விழாவில் தங்கியிருக்கீங்க? நான் கொஞ்சம் 7வது விழாவில் தங்கியிருக்கோம். நம்ம 7வது விழாவில் தங்கியிருக்கோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் 7வது விழாவில் தங்க வச்சுருக்கோம். ஒரு ஹீரோ இருக்கும். நான் தான் துணிலாம் தள்ளி கொடுத்துருக்கேன். இப்படி கிடக்குது வேற இல்லை. ஜட்டிலாம் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இதெல்லாம் அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் நம்ம விழா. இந்த 2 ஜெக்ஷன் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அவர் கொஞ்சம் மாமா பார்க்கக்கூடிய ஆள் தான். அவரை ஜூம் பண்ணி எடுத்துங்க. அவரை பற்றி அப்புறம் பேசுவோம். நம்ம அதில் அவரை பற்றி பேசுகிற மாதிரி எதுவும் இது இல்லை. இது நம்ம ஃபோனுக்கு உயிர் கொடுக்குற ஆள். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா உயிர் கொடுத்துட்டு தான் இருந்தார் இவ்வளோ நாளா. இப்போ எப்படி இருக்காருன்னு தெரியல. போகிற போக்கில் அவர் செத்துருவார்னு நினைக்கிறேன். இது நம்ம படுத்து தூங்குற இடம். பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களை அப்படிதாங்க
உள்ள கேமராக்குள்ள வாங்க. கேமராக்குள்ள வாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒன்றா படுத்து தூங்க தான் செய்வோம். மற்றபடி நீங்க நினைச்சிடக்கூடாது. ஓகேங்களா? கமெண்ட் செக்ஷன்ல யாரும் கழுவி ஊத்தாம இருந்தா அதுல உட்காந்து உடஞ்சிருங்க. அப்ப நான் கேட்டாவது அப்படியோட போயிடுங்க. இது மாதிரி தான் அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இப்படி தான் போயிருக்கு. நாளைக்கு ஒரு கண்டென்ட் வரும் உங்களுக்காக. கண்டிப்பா. பார்த்து அவரை பத்தி நாளைக்கு பேசுறோம். அவரை பத்தி பேசுற அளவுக்கு பெரிய மனிதர் கிடையாது அவரு. எங்க டீம்ல ஒருத்தர் இருக்காரு, கிருஷ்ணன் ஒருத்தர். அவர் எங்க இருப்பாரு எங்களுக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அவரா இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா இருப்பாரு. அவரை பத்தி அப்புறமே அடுத்த வீடியோ இருப்பார்ல இது கண்டிப்பா இருப்பாரு. நினைக்கிறேன், இப்போ உயிரோட தான் இருப்பாரு நினைக்கிறேன். அவரை பத்தி நாளைக்கு அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். உங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது லோகி அவர்கள் மற்றும் ஓக்கிடி பாய்ஸ். நன்றி, வணக்கம். அப்படி